வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? சிஎம் சார், நாளைக்கு தேதி 15, மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா கிடைக்காதா? நீங்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க. அதில் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும், அதுக்கு ஒரு காலதாமதம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் மறுசீரமைப்புனா என்ன பண்ண போகிறீங்க? ஒருவேளை மகளிர் உரிமை தொகையோட பயனாளிகளை கூட்ட போகிறீங்களா, இல்லை குறைக்க போகிறீங்களா? இல்லைன்னா திமுக ஆட்சியில் பிங்க் நிற ரோந்து வாகனம் அப்படிங்கிறத மாற்றி சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்க. ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் பேர் மாற்றம் எதுவும் பண்ண போகிறீங்களா? சிஎம் சார், உங்க பதவியேற்பு விழால நீங்க ஏதோ சொன்னீங்களே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். நான் மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா மக்கள் பணத்தை கொடுக்கவும் உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குதே. அதுக்கு தான் அன்னைக்கே எங்க திமுக தலைவர் சொன்னாரு, நீங்க தேர்தல் அறிக்கையில 2500 ரூபாய் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது சாத்தியப்படாது. அட்லீஸ்ட் திமுக ஆட்சியில கொடுத்த அந்த 1000 ரூபாயாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. அதையும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குதே சிஎம் சார். அதே மாதிரி இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன், ஏதோ 15C பேரம் பேசுனீங்களாமே. அப்படி அங்கிட்டு கொண்டே காசை கொடுக்கறதுக்கு மகளிர் உரிமை தொகையில் நீங்கள் போடலாம்ல. இன்னைக்கு காலையில் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 5,69,000 பயனாளிகளுக்கும், புதுமை பெண் திட்டத்தில் 5,29,000 பயனாளிகளுக்கும் நீங்கள் வரவு வச்சுருந்தீங்க. அப்போது உங்களுக்கு ப்ரியாரிட்டி எதில் கம்மியான பயனாளிகள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க போல். மகளிர் உரிமை தொகை மட்டும் 1.31 கோடி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்களா? அவங்கள ஏமாத்திராதீங்க சிஎம் சார். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பொண்ணு வேற பேசினாங்க. விஜய் கூட 2500 நான் கொடுக்கறேன் உதவி தொகை அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னுட்டாரு அவரு. அம்மா தங்கச்சி, நீ எங்கே இருக்கன்னா எனக்கு தெரியாது. ஏதோ மேனிஃபெஸ்டோ எங்கள் தலைவர் வந்தாங்கன்னா அவர் காசை செய்வாருன்னு சொல்லி சொன்னீங்க. தயவு செஞ்சு உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி நாளைக்கு மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேம்மா. நன்றிம்மா.